DJI பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்களோட மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டான ஏர் சீரிஸ் ட்ரோனை வந்து லான்ச் பண்ண போகிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா DJI Air 2S Mavic Air 2S ட்ரோனை பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக 2 வருஷம் கழிச்சு இப்போ வந்து DJIயோட Air 3 Mavic Air 3ன்னு அவங்க சொல்லலை, DJI Air 3 அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரோன் வந்து லான்ச் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ரோன் பற்றின வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த DJI Air 3யோட லீக் ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி Air 2Sோட ப்ரைஸிங் முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து DJIயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து Air 2S $850 வந்து இப்போ ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ ரீசெண்டாக தான் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருந்தாங்க. முன்னாடி வந்து $1000 கிட்டே இருந்தது. ஃப்ளைமோர் காம்போ, அதாவது இது பாருங்கள், 2 பேட்டரி அப்புறம் RC-N1 கண்ட்ரோலர் எல்லாமே ND ஃபில்டரோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா $1100 வந்து ப்ரைஸிங் பண்ணியிருக்காங்க. நான் எல்லாமே US டாலரில் சொல்கிறதுக்கான காரணம், இந்தியாவில் வந்து விலை வந்து ஒரு 10,000லேருந்து 15,000 வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நான் வந்து US டாலர்லேயே வந்து நான் சொல்கிறேன் இப்போதைக்கு ப்ரைஸிங்கு. கன்வர்ஷன் வேணா கூட நான் பண்ணுறேன். $849 வந்து $70,000 தான். இந்த காம்போவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் $70,000 இந்திய ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா. அதே இந்த ஃப்ளைமோர் காம்போ பார்த்தீங்கன்னா $1,109 $1,109 அப்படின்னா வந்து 91,700 கிட்டத்தட்ட 92,000 கிட்ட வருதுங்க. இந்த ஃப்ளைமோர் காம்போ Air 2S ஃப்ளைமோர் காம்போ பார்த்தீங்கன்னா வந்து 92,000 கிட்ட வருது இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா. இது எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த Air 3 சொன்னோம் பார்த்தீங்களா, புதுசாக ஒரு ட்ரோன் லான்ச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழைய ஸ்டாக் எல்லாமே வந்து காலி பண்ண தான் யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க. ஸோ ப்ரைஸிங் வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, DJIயோட Mini 3 Pro இருக்குது பாருங்கள். Mini 3 Proவோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா RC வேரியன்ட், இந்த ட்ரோன் அப்புறம் இந்த RC கண்ட்ரோலர் மட்டுமே பார்த்தீங்கன்னா $900 வருது, $75,000 வருது. அதாவது Air 2Sோட ஸ்டாண்டர்ட் கிட்ட விட Mini 3 Proவோட RC ஸ்டாண்டர்ட் கிட் பார்த்தீங்கன்னா $900. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளைமோர் காம்போ, அதாவது அந்த எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் அப்புறம் சார்ஜிங் அப்படிலாம் வாங்கணும்னா திரும்பி ஒரு $250 போடணும். எங்கேயோ போய்டுது ப்ரைஸு. ஸோ இந்த 2 ட்ரோன், அதாவது Air 2S Mini 3 Proவோட கம்பேர் பண்ணாலே நான் வந்து Air 2S தான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இப்போ நீங்கள் வந்து இந்த Air 2S வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது லேட்டஸ்ட்டான ஒரு DJI ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா Air 3க்கு வெயிட் பண்ணுங்கள். இல்லை இது நல்ல டீல் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னா Air 2S கூட நீங்கள் இப்போ வாங்கலாம். ஏன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. பட் இந்தியாவில் இந்த ப்ரைஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தெரியவே இல்லை. எங்கே கேட்டாலுமே ப்ரைஸ் வந்து 1,20,000 1,30,000 அந்த ரேஞ்ச் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம Air 3யோட அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த லீக்டு இமேஜுங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், பார்க்குறதுக்கு வந்து அப்படியே Mavic 3 மாதிரியே தான் வருது. அந்த ப்ரொப்பலரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லென்த்தாக தான் இருக்கும். அந்த கேமரா யூனிட் நமக்கு இன்னுமே தெளிவாக தெரியல. நிறைய லீக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா 2 கேமரா வரப்போகுது, ஒரு 1" CMOS சென்சாரும் வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3x ஜூம் இல்லைனா வந்து 7x ஜூம் வச்ச ஒரு டெலிஃபோட்டோ கேமரா வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு சைட் ஆங்கிளில் தான் இப்போ தெரியுது. பட் ரியல் இமேஜ், ஃப்ரண்ட் இமேஜ் பார்த்தா தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பேட்டரி யூனிட் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பேட்டரி வந்து இங்கே சென்டரில் தான் வரும். Air 2S Air 2லலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து இந்த இடத்துல வரும், கரெக்டாக அந்த சென்டர் பார்ட்டில். நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்படியே டாப் மேலமா. பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி நம்ம இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்க போது இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது வந்து Mini 3யோட பேட்டரிங்க. இந்த 3 பேட்டரியுமே இங்கே இருக்கிறது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா Air 3யோட பேட்டரி. அப்படியே பார்க்குறதுக்கு Mavic 3 பேட்டரி மாதிரி தான் தெரியுது. பட் Mavic 3 பேட்டரி பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும். அந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரே கலரில் இருக்கும். இது லைட் கிரேயில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு புது ட்ரோன் தான், DJIயோட புது ட்ரோன் தான். அதோட பேர் வந்து Air 3ன்ற மாதிரி நமக்கு இப்போ லீக்கில் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பேட்டரி லென்த்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும், சேம் Mavic 3 மாதிரி இருக்கிறதுனால 40+ மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஃப்ளைட் டைம் இருக்கும். அது எப்படியா இருந்தாலும் சரி. ஏன்னா Mavic 3 பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ட்ரோன், பெரிய மோட்டர்லாம் இருக்கும். அதுக்கே வந்து 40 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பேட்டரி சைஸ் பார்த்தோம்னா பெருசாக இருக்குது. பட் Air 3 பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சைஸ் தான். ஸோ வந்து கண்டிப்பாக 40 மினிட்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்கும். அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறது 45+ மினிட்ஸாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக நமக்கு ரியல் லைஃப்பில் வந்து 35 நிமிஷமாவது கண்டிப்பாக கிடைக்கும். பேட்டரியோட ஜூம் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து லித்தியம் அயான் போட்டிருக்காங்க. இந்த பேட்டரியோட வோல்டேஜ் அப்புறமா எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்றது எல்லாமே இன்னொரு பக்கத்தில் தான் இருக்கும். நமக்கு இந்த ஃபோட்டோ மட்டும் தான் வந்து ஜூம் பண்ண இமேஜாக கிடச்சிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும், இல்லை பின்பக்கமாக தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இந்த கிளிப்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக புது ட்ரோன் தான் இது. DJIயோட Air 3 அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இதோட ப்ரைஸிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம Air 2S பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து Air 3யோட ஸ்டாண்டர்ட் கிட் பார்த்தீங்கன்னா வந்து $999 இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த RC-N1 இல்லாமல் RC வேரியன்ட், இப்போ Mini 3 Proக்கு எப்படி RC வேரியன்ட் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி Air 3லையுமே பார்த்தீங்கன்னா RC கண்ட்ரோலர் வச்ச காம்போஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு $999 ஸ்டார்ட் ஆகி $1,200 $1,300 வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்கிற ப்ரைஸு அதுக்கப்புறம் இந்த ஸ்பெக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூகம் தான். கன்ஃபார்மான ஸ்பெக் வந்து நமக்கு இன்னும் வரலை. ஸோ இதோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜூன் இல்லைனா வந்து ஜூலையோட எண்டுக்குள்ளே இருக்கும், இந்த 2 மாதத்துக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக ஒரு Air 2S வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ரொம்ப நாளாக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ட்ரோன். DJI இப்போ தான் வந்து இதுக்கான லீக் கொடுத்துருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.